வேதத்தில் இன்னொரு சூழ்நிலையை குறித்து நான் உங்களோட சொல்றேன். வாசிக்கலாம், வேதத்தை திறந்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீ மகன் வியாதியில் விழுந்தான். ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகு மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு ப்ராமிஸ் பண்றார். அந்த குடும்பத்திலே குழந்தை இல்லாதிருந்தது, பிள்ளை இல்லாதிருந்தது. உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் ஒரு பிள்ளையை தர்றார். அந்த பிள்ளை என்கிறது வாக்கு தத்தத்தின் பிள்ளை, ஆண்டவர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். இந்த கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் இடையில கண்டிப்பா விட்டு போகாது. அது ஆனா என்ன பண்ணுதுன்னா, அந்த குழந்தை சிக்கா இருக்குது, ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கிறது. ஆனா உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது அந்த தாய் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சரியா போயிடும், அது சரியா போயிடும். ஏன் சரியா போயிடும்? இது கர்த்தர் கொடுத்த குழந்தை ஆயிருச்சே, இது வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஆயிருச்சே, சரி இதெல்லாம் வளர்ந்துடலாம், இது மாறி போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்ப என்னன்னா, அந்த குழந்தையினுடைய வியாதி அதிகரித்து கொண்டே போகுது, பிரச்சனை அதிகரித்து கொண்டே போகுது. இப்போ ஒரு காய்ச்சலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 டிகிரி காய்ச்சல் இருக்குது அந்த குழந்தைக்கு. இப்போ சரி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, ரெடி பண்ணியாச்சு, இனி 99 98 அப்படின்னு குறையும்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 100ல் இருந்தது 101க்கு போகுது, 102க்கு போகுது. அது எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை மரித்து போகிற வரைக்கும் அந்த பிரச்சனை பெருசாயிட்டே போகிறது. அப்போ இங்கே இருக்கிற இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, மாறும்னு பார்க்குறாங்க, வளரும்னு பார்க்குறாங்க, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் பிரச்சனையை அதிகரித்து கொண்டே போகுது, நஷ்டம் அதிகரித்து கொண்டே போகுது, கடன் அதிகரித்து கொண்டே போகிறது, பிரச்சனைகள் சுற்றி வந்துட்டே இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா விடுதலை இல்லை. அதனால அந்த மகள் சோர்ந்து போகும்போது வேதம் சொல்கிறது, அந்த அதிகாரத்தினுடைய முடிவிலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே அந்த குழந்தைக்கு கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். மறுபடியும் அந்த குழந்தைய ஆண்டவர் உயிரோடைய ஆண்டவர் தந்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த இரண்டாவது சூழ்நிலை இருக்கலாம். இந்த இரண்டாவது சூழ்நிலையில நிறைய பேர் நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். பாஸ்டர், நான் முன்னாடி போகலன்னா கூட பரவாயில்ல, இருக்கிற நிலைமையிலே இருந்தா கூட நான் பரவாயில்லையே, வாங்கின வருமானத்தை வாங்கினா கூட பரவாயில்லையே, வந்துட்டு இருந்தா அந்த ஆர்டர் வந்திருந்தா கூட பரவாயில்லையே, எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இன்கம் எனக்கு இருந்தா கூட பரவாயில்லையே. ஆனா இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நாளுக்கு நாள் நான் பின்னோடி போயிட்டு இருக்கிறேன். நாளுக்கு நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரு, நான் உன்னை உயர்த்துவேன், சொந்தங்களுக்கு முன்னாடி உன்னை சாட்சியா நான் நிறுத்துவேன், ஒரு நாள் வரும் அன்றைக்கு உன் தலை உயரப்படும். கர்த்தர் இந்த மாதிரி நிறைய பேசி இருக்கிறாரு. ஆனா என்னுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, நான் நாளுக்கு நாள் எப்படி போறேன்னா, நான் பின்னாடி வர்றேன், நான் பேக்ல வர்றேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குது. நான் கீழே கீழே வர்றேன், என் சரீரம் டவுன் ஆகிட்டே இருக்குது, என்னுடைய வியாபாரத்தில் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இல்லை அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நீங்க மூழ்கி போகிற வரைக்கும் நீங்க பின்னாடி போனாலும் இனி எழும்பவே முடியாதுன்ற அளவிற்கு நீங்க பின்னணியிலே தள்ளப்பட்டாலும் உங்களை ஒரே ராத்திரியில கர்த்தர் முன்னணியிலே கொண்டு வந்து நிறுத்துறதற்கு, மறுபடியும் வளர பண்ணுவதற்கு, மறுபடியும் கர்த்தர் தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. தேவனால் ஆகாத காரியம், தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா.
சில சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படவே கூடாது. பாருங்க, வேதத்தில் யோசேப்பிற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே, வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பல வர்ண அங்கி அவனுக்கு கிடைக்குது. தன்னுடைய எல்லா சகோதரர்களை பார்க்கலும் அவன் விசேஷமானவனாய் இருக்கிறான். இப்போ ஏற்கனவே அந்த வீட்டில் அவன் ஸ்பெஷல், ஏற்கனவே அந்த வீட்டில் அவனுக்கு மரியாதை அதிகம், ஏற்கனவே அந்த வீட்டில் அவனுக்கு எல்லாரை விட நல்ல ட்ரெஸ் இருக்குது. இப்போ அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அடுத்து ஒரு வாக்குத்தத்தம் வருது. என்ன வாக்குத்தத்தம் வருதுன்னா, நீ இப்படி நினைச்சிட்டு இருக்காத, உன்னை நான் கொண்டு செய்ய போறது இதை விட ரொம்ப பெருசு அப்படின்ற ஒரு சொப்பனம் வரும்போது, பரவாயில்லையே நம்முடைய வீட்டில் ஆண்டவர் நம்மளை மட்டும் தான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அவனுக்கு குழியில போடப்படுகிறான். சரி பரவாயில்ல, எப்படியாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஆதரவான ஒரு இடத்துல வித்து போட்டா கூட பரவாயில்லன்னா போத்திபாருடைய வீடு அவனுக்கு கிடைக்கிறது. போத்திபாருடைய வீடு கிடைக்கும் போது அங்கே போத்திபாருடைய கண்களில் தயவு கிடைச்சு தன்னுடைய வீட்டினுடைய மொத்த காரியத்தையும் ஒப்பு கொடுத்தாரு. பாருங்க, இன்னும் ரொம்ப சந்தோஷமாகுது. சரி பரவாயில்ல, அது கிடைக்கலன்னா கூட என்ன, இது கிடைச்சிருச்சு, நம்ம இதை பிடிச்சி மேலே வந்தாலே போதும், இதுல இருந்து அடுத்த லெவல் போனா போதும் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணும்போது, திடீரென்று சம்பந்தமே இல்லாம 10 அடி மேலே போன ஒரு மனுஷன் 100 அடியை தொட்டுட்டோன்னு நினைக்கிற மனுஷனுக்கு அப்படியே திடீர்னு சிறைச்சாலை என்கிற ஜீரோவுக்கு வந்துட்டான். ரொம்ப பின்னாடி தள்ளப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அப்படி நினைக்கவே இல்லை. நான் இவ்வளவு டவுன் ஆவேன்னு நினைக்கல பாஸ்டர், நான் இவ்வளவு பின்னுக்கு தள்ளப்படுவேன்னு நினைக்கல பாஸ்டர், நான் இந்த லெவலுக்கு நான் வருவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் பாருங்க, சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, அடுத்த உயர்வு வந்துச்சுன்னா அடுத்தபடி தான் போக முடியும். இனி திரும்ப போத்திபாருடைய வீட்டை பிடிக்கிறதுக்கே பல வருடம் ஆயிருமே, பல மாதம் ஆயிருமே, அந்த வீட்டை பிடிக்கிறதுக்கு எத்தனை உண்மையா நான் வாழணும், என்னைக்கு போய் நான் இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவல்ல நான் என்னைக்கு போய் உட்கார்வனோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, கர்த்தர் அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனை பார்வோனுடைய அரண்மனைக்கு, பார்வோனுக்கு முன்பாக, போத்திபாருடைய வீட்டிற்கு அல்ல, அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய சன்னிதானத்திலேயே டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா கர்த்தர் கீழே இருந்து சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தர் அவனை சிறைச்சாலையிலே இருந்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினது உண்மையானால், நல்ல கைகளை தட்டி நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், தேங்க்யூ ஜீசஸ். நாளுக்கு நாள் பின்னாடி போயிட்டு இருக்கிறத குறித்து பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நாளுக்கு நாள் என் உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது பாஸ்டர், நான் மனசளவில் ரொம்ப சோர்ந்து போயிட்டு போறேன், எனக்கும் என் குடும்பத்திற்கும் பிரிவினை அதிகமாயிட்டே இருக்குது, என் பிள்ளை நாளுக்கு நாள் ரொம்ப வித்தியாசம். ஏதோ ஒரு தாய், ஏதோ ஒரு தகப்பன் ரொம்ப அழுகையோடு இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. பாஸ்டர், இந்த சத்தம் வேற யாருக்கும் இல்லை, இந்த வார்த்தை எனக்காக தான் இந்த வார்த்தை வருது. நான் தான் ரொம்ப டவுனா நான் ஃபீல் பண்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தனே, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தனே, நான் இப்படி பின்னாடி வருவேன்னு நான் நினைக்கல. ஆனா கர்த்தர் இன்று அவருடைய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை, அந்த வாக்குத்தத்தங்கள் பொய்யாய் போவது இல்லை, அவர் சொன்ன வார்த்தை பொய்யாய் போவது இல்லை. சீக்கிரமாய் கர்த்தர் வளர்த்த ஆரம்பிப்பார். மறுபடியும் கர்த்தர் மேல் படியிலே காலடி எடுத்து வைக்கிறதற்கு அவருடைய கரங்கள் உங்களை பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. அதான் தேவ மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறான், முந்தின சீர் எனக்கு இருந்தால் இன்று எனக்கு நலமாயிருக்கும். அதான் யோபு எல்லாத்தையும் இழந்துட்டாரு பாருங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த சாம்பலில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் கதறாரு. என்ன கதறாருன்னா, முன்னாடி நான் இருந்தது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்த அந்த என்னுடைய பாதத்தை நான் நெய்யினால கழுவினேன், அட்லீஸ்ட் அந்த மாதிரி இல்லைன்னா கூட எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனால் நான் இவ்வளவு டவுனாக நான் வந்துட்டேனே. இன்னும் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய வேலைக்காரனுக்கு என்னுடைய வார்த்தை கேட்காம அவன் காது செவிடாக்கிட்டான், அவன்
பதில் சொல்ல மாட்டேங்கிறான். என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மூச்சு காத்து வந்து வித்தியாசமா தெரியுது, வித்தியாசமா தெரியுது. டவுன் டவுன், ரொம்ப கீழே. ஆனா வாக்குத்தத்தம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது என்ன? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற இவனை போல வேறொருவனும் இல்லை. ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுத்தாரு. ஆனா லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, அதான் திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றானாமா, ஐயா எதிர்களெல்லாம் ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு போயிச்சையா, அவ்வளவுதான் அக்கினி வந்து பச்சிச்சியா, பிள்ளைங்கெல்லாம் ஒரு வீட்டில் சாப்பிட்டு இருக்கிறாங்க ஐயா, வீடு காத்தடிச்சு வீடு விழுந்தது ஐயா. டவுன், மாறி மாறி கீழே 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 இறங்கிட்டே இருக்கிறான். ஃபர்ஸ்ட் சொத்து போயிருச்சு, அதுக்கப்புறம் உடைமைகள் போயிருச்சு, வேலை போயிடுச்சு, விவசாயம் போயிருச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, கடைசியில் எதுவும் போயிருச்சுன்னா தன்னுடைய சரீரமும் போயிருச்சு. அது வேதம் சொல்லுகிறது, ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை அப்படியே சொரிஞ்சிட்டு அவன் என்ன சொன்னானாமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான், எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுப்பா, எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரே நாளில் லட்சாதிபதியா இருந்தவன், கோடீஸ்வரனா இருந்த அந்த மனுஷன் ஒரே நாளில் டவுனுக்கு வர்ற நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். என்னை அவ்வளவு புகழ்த்தினாங்க பாஸ்டர், அவ்வளவு கை தட்டுனாங்க, என்னை அவ்வளவு மதிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு தூசியை போல கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் டவுன், நான் இன்னைக்கு அன்னைக்கு 100 பேருக்கு முன்னாடி நான் சாட்சியா நின்னேன், ஆனால் இன்னைக்கு 10 பேருக்கு முன்னாடி கூட என்னால் நிற்க முடியல. யாரோ ஒருத்தர் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுறாரு. இல்ல பயப்படாத, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மறக்கல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறக்கல. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் தூக்கி எடுப்பார், மீண்டும் ஆண்டவர் அலங்கரிப்பார். நீ தைரியப்படு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீங்க தைரியப்படுங்க. ஆமே, நீங்க ஆண்டவரிடத்துல பலன் கேளுங்க, நீங்க எழும்புங்க, நீங்க உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக இருந்த உயரத்தையும் கர்த்தர் தான் கொடுத்தார், இப்பொழுது இருக்கிற தாழ்வையும் கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பாக உங்களை உயர்ந்த இடத்துல வைத்த தேவனுக்கு அதைவிட உயர்ந்த இடத்துல கொண்டு போகிறது கர்த்தருக்கு லேசான காரியம், கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஆமென். சோ நம்பர் 2, இரண்டாவதாக இங்கே ஒரு சூழ்நிலை இருக்குது. இது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால, அவனுடைய பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால, அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவன் வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது, டவுன் ஆயிட்டே இருந்தான். ஆனால் கர்த்தர் நல்லவராய் இருந்தார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம். சூழ்நிலைகளை மாற பண்ணுகிறவர். ஆமென். தேவனால எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனால் கூடாது, தேவனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உங்க இருதயத்தோட நீங்க பேசுங்க, உங்களை பார்த்தே நீங்க பேசுங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் மறுபடியும் 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 உங்களை தூக்கி எடுக்க ஆரம்பிப்பார். உங்க கையை ஆண்டவர் பிடிப்பார். உங்களுக்கு இனி திரும்பி கர்த்தர் ஒரு படியை உங்களுக்காக வைப்பார். இனி ஏறி நீங்கள் வருவீர்கள், இனி மறுபடியும் ஏறி நீங்கள் வருவீர்கள். இதற்கு முன்பாக நீங்கள் தனியாக ஏறி உயரத்திலே உட்கார்ந்தீர்கள். இதற்கு முன்பாக நீங்கள் சிகரத்தில் உட்காரும் போது நீங்க மட்டும்தான் சிகரத்தில் உட்கார்ந்தீங்க. ஆனா இனி நீங்கள் சிகரத்தில் உட்காரும் போது நீங்கள் மட்டுமல்ல, உங்களோட கர்த்தரும் இருப்பார். அவர் கையை பிடிப்பார். இந்த தாழ்வு வந்தது நல்லது, இந்த டவுன் வந்தது நல்லது. இந்த தாழ்வு வந்ததற்கு காரணம் நீங்கள் ஆண்டவரோடு அந்த உயர்வுக்கு போகவில்லை, ஆண்டவரோடு அந்த மேன்மையில உட்காரவில்லை. ஆனா இனி கர்த்தரோடு அந்த மேன்மைக்கு போக போறீங்க. ஆண்டவரோடு அந்த உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது. மகிமையாய் நடத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அந்த பாட்டு போன வாரமே பாட ரொம்ப நல்ல பாடல். என் பலவீனத்தில் பலன் தர கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய உங்களால கூடும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே என்னுடைய ஆண்டவர் சில நேரங்களில் ரொம்ப டவுனா கொண்டு போய்
கீழே வச்சு நிறைய கத்து கொடுத்து படிக்க வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போகிறது கத்தருக்கு. அது அவருடைய வேலையில் ஒரு வேலை பாருங்க. அங்க எல்லாருக்கும் பந்தியில திராட்சரசம் வந்து குறைஞ்சு போயிடுச்சு, அப்பவே நியூஸ் வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் அங்க என்ன சொல்றாருன்னா, என் வேலை இன்னும் வரவில்லை. லாசரு வியாதியா இருக்கும் போதே ஆண்டவருக்கு நியூஸ் வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் திரும்பவும் 2 நாள் அங்கே இருந்தார் என்று வேதம் சொல்லுது. கத்தர் போகவே இல்லை. யவீரு கூப்பிடும் போதே ஆண்டவர் நடந்தார் தான். ஆனா இடையில அந்த டைமை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா சீக்கிரம் போய் அவங்கள ரெடி பண்ணியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இடையில இன்னொரு அற்புதம் செய்ததுனால அப்படியே டவுன் ஆயிருச்சு. ஆனா இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா முடிவில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, தான் வாக்குரைத்ததை அப்படியே நிறைவேற்றினார். உங்களுக்கு வாக்குரைத்தது நிறைவேறும். உங்களுக்கு 10 வருடங்களுக்கு முன்பாக சொன்னது நிறைவேறும். உங்க சின்ன வயசுல கர்த்தர் உங்களுக்கு சொன்னது நிறைவேறும். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். உங்க பிள்ளைகளை குறித்து சொன்னது நிறைவேறும். உங்க குடும்பத்தை குறித்து சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர்.